10ஆம் வகுப்பு அறிவியலில் இருக்க ஃபிசிக்ஸ் இயற்பியலுக்கான புக் பேக் 1 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா இயக்க விதிகள். இதற்கான புக் பேக் 1 மார்க்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுல. முதல் வினா பாருங்க. கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? நிலைமம் என்பது பொருளின் நிறையை சார்ந்தது. அடுத்து இரண்டாவது வினா, கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? கணத்தாக்கு என்பது கீழ்கண்டவற்றுள் உந்த மாற்றத்திற்கு சமமானது. அடுத்து மூணாவது வினா பாருங்க. கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறது? ஓய்வு நிலையில் உள்ள பொருளிலும் இயக்க நிலையில் உள்ள பொருளிலும் நியூட்டனின் 3ஆம் விதி பயன்படுகிறது. ஆ மற்றும் ஆ. அடுத்து நான்காவது வினா, உந்த மதிப்பை y அச்சிலும் காலத்தினை x அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு விசையாகும். அடுத்து ஐந்தாவது வினா, விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் சைக்கிள் பந்தயத்தில் பயன்படுகிறது. அடுத்து ஆறாவது வினா, புவியீர்ப்பு முடுக்கம் Gயின் அலகு ms⁻²ஆகும். இது கீழ்காண் அலகுகளில் எதற்கு சமமாகும்? இது Nkg⁻⁻1ற்கு சமமாகும். அடுத்து ஏழாவது வினா, 1 கிலோகிராம் எடை என்பது டேஸிற்கு சமமாகும். 1 கிலோகிராம் எடை என்பது 98 × 10⁴ டைனிற்கு சமமாகும். அடுத்து எட்டாவது வினா, புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதியளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறையின் மதிப்பு m ஆகும். m. அடுத்து ஒன்பதாவது வினா, நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருட்களின் எடையானது 300% அதிகரிக்கும். அடுத்து பத்தாவது வினா, ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனின் 3ஆம் விதியும் நேர்கோட்டு உந்தமாறா கோட்பாடும் பயன்படுத்தப்படுகிறது. லாஸ்ட் ஆப்ஷன் ஆ மற்றும் இ. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் வினா பாருங்க. இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு டேஸ் தேவை? இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு விசை தேவை. அடுத்து இரண்டாவது வினா, நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்திகளில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்நிகழ்வு டேஸ் மூலம் விளக்கப்படுகிறது. இந்நிகழ்வானது இயக்கத்தில் நிலைமம் மூலம் விளக்கப்படுகிறது. இயக்கத்தில் நிலைமம் என்பது இதற்கான விடை. இயக்கத்தில் நிலைமம். அடுத்தது மூன்றாவது வினா, மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் டேஸ் குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் டேஸ் குறியிலும் குறிக்கப்படுகிறது. மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் எதிர்குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் நேர்குறியிலும் குறிக்கப்படுகிறது. அடுத்து நான்காவது வினா, மகிழுந்தின் சக்கரத்தின் சுழற்சி வேகத்தினை மாற்ற டேஸ் பயன்படுகிறது. பற்சக்கரம் என்பது பயன்படுகிறது. பற்சக்கரம் என்பது சரியான விடை. அடுத்து ஐந்தாவது வினா, 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் டேஸ் அளவாக இருக்கும்? 980 N அளவாக இருக்கும். அடுத்து மூன்றாவது ரோமன் பாருங்க. சரியா தவறா? தவறு எனில் கூற்றினை திருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறிலியாகும் என்பது தவறானது. இதற்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, புற விசை செயல்படாத போது அப்படிங்கிறதா சரியான விடை. புற விசை செயல்படாத போது ஒரு அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறிலியாகும் என்பதுதான் சரியானது. அடுத்து இரண்டாவது வினா, பொருள் ஒன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும் என்பது தவறு. சமமாக இருக்காது என்பது சரியான விடை. அடுத்து மூன்றாவது வினா, பொருட்களின் எடை நிலைக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும் என்பது தவறு. பொருட்களின் எடை நிலக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் துருவ பகுதியில் பெருமமாகவும் இருக்கும் என்பதுதான் சரியான விடையாக இருக்கும். அடுத்து
4வது வினா பாருங்க. திருகுமறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குரடு வைத்து திருகுதல் நீளமான கைப்பிடி கொண்ட திருகு குரடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகும் என்பது தவறானது. இதற்கு சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா, திருகுமறை ஒன்றினை நீளமான கைப்பிடி உள்ள திருகு குரடு வைத்து திருகுதல் குறைவான கைப்பிடி கொண்ட திருகு குரடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகும். இது ரெண்டும் அப்படியே மாறி வரும். அடுத்த 5வது வினா. புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பை உணர்கிறார் என்பதும் தவறானது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடை புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரரின் புவியீர்ப்பு முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் எடை இழப்பை உணர்கிறார் அப்படிங்கிறதா சரியானது. விண்வெளி வீரரோட புவியீர்ப்பு முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் எடை இழப்பை உணர்கிறார் அப்படிங்கிறதா சரியானதாக வரும். அதனால் இங்கே இருக்க 5 சரியா தவறா வினாக்களுமே தவறானது தான் கரெக்டு. அடுத்து பொறுத்துக. பகுதி 1 கொடுத்துட்டு பகுதி 2ஓட பொறுத்த சொல்கிறாங்க. நியூட்டனின் முதல் விதி என்பது பொருட்களின் சமநிலை. நியூட்டனின் 2ஆம் விதி என்பது விசையின் விதி என்றும் அழைக்கப்படுகிறது. நியூட்டனின் 3ஆம் விதி பறவை பறத்தலில் பயன்படுவது நியூட்டனின் 3ஆம் விதி. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி என்பது ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது. அடுத்தது பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. பின்வருவனவற்றுள் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று பாருங்க. வலஞ்சொலி திருப்பு திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சொலி திருப்பு திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும் என்பது சரி. காரணம் உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ளபோது மட்டுமே சரியானதாக இருக்கும் என்பதும் சரி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூற்று காரணம் இரண்டுமே சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. அப்போ இதற்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் தான் கரெக்டானதாக இருக்கும். அடுத்து 2வது வினா. கூற்று ஜியின் மதிப்பு புவிப்பரப்பில் இருந்து உயர செல்லவும் புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும் என்பது சரியானது. காரணம் ஜி மதிப்பானது புவிப்பரப்பில் பொருளின் நிறையினை சார்ந்து அமைகிறது என்பது தவறானது. இப்போ இதற்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறானது அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்தது பாருங்க. பாடம் 2 ஒளியியலுக்கான புக் பேக் வினாக்கள் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுல. முதல் வினா பாருங்க. ABCD என்ற 4 பொருள்களின் ஒளிவிலகல் எண்கள் முறையே 1.31 1.43 1.33 2.4 எனில் இவற்றில் ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ள பொருள் எது? இதில் ஒளியின் திசைவேகம் 7 தான் பார்த்தீங்க அப்படின்னா பெருமமாக இருக்கிறதுலையே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ கம்மியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1.31 தான். அப்போ அதில் தான் ஒளிவிலகல் ஒளியின் திசைவேகம் பெருமமாக இருக்கும். அடுத்து 2வது வினா. பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு பொருள் 2f தொலைவில் வைக்கப்பட வேண்டும். அடுத்து 3வது வினா. மின் விளக்கு ஒன்று குவிலென்சு ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின் விளக்கு ஒளியூட்டப்படும் போது குவிலென்ஸானது இணைக்கற்றைகளை உருவாக்கும் என்பது சரியான விடை. அடுத்து 4வது வினா. குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் டேஸ் மதிப்புடையது. நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையது. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். அடுத்து 5வது வினா. ஒரு குவிலென்ஸானது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் பொருள் ஈரிலா தொலைவில் வைக்கப்படும். அடுத்து 6வது வினா. ஒரு லென்ஸின் திறன் -4D எனில் அதன் குவிய தொலைவு -0.25 மீட்டராக இருக்கும். அடுத்து 7வது வினா. கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஸ் தோற்றுவிக்கப்படுகிறது. விழித்திரைக்கு முன்பாக தோற்றுவிக்கப்படும் கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில். அடுத்து 8வது வினா பாருங்க. விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது. விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை இரு குவிய லென்ஸு சரி செய்ய உதவுகிறது. அடுத்து 9வது வினா. சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது?
5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவிய லென்ஸு சொல்ல அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிக்க பயன்படுகிறது. அடுத்து 10வது வினா, ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீலம், பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் திசைவேகங்கள் VB, VG, VR எனில் பின்வருவனவற்றுள் எச்சமன்பாடு சரியானது? VB லெஸ் தென் VG லெஸ் தென் VR. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ, அதுக்கடுத்து க்ரீன், அதுக்கடுத்தது ரெட்டு, எல்லாமே லெஸ் தெனில் இருக்கும். அடுத்து 2வது, கோடிட்ட இடங்களை நிரப்பு. ஒளி செல்லும் பாதை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒளி செல்லும் பாதை ஒளிக்கதிர் என்று அழைக்கப்படுகிறது. ஒளிக்கதிர் என்பது சரியான விடை. அடுத்து 2வது வினா, ஒரு ஒளிபுகும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எப்போதும் 1ஐ விட அதிகமாக இருக்கும். 1ஐ விட அதிகம். அடுத்து 3வது வினா, படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறலடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது டேஸ் சிதறல் எனப்படும். அது மீட்சி சிதறல் எனப்படும். மீட்சி சிதறல் எனப்படும். அடுத்து 4வது வினா, ராலே சிதறல் விதியின்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் டேஸின் நான்மடிக்கு எதிர்தகவில் இருக்கும். ஒளிக்கதிரின் அலைநீளத்தின் நான்மடிக்கு எதிர்தகவில் இருக்கும். அலைநீளத்தின் நான்மடிக்கு எதிர்தகவில் இருக்கும். அடுத்து 5வது வினா, டேஸ் கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது. ஐரிஸ் கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது. அடுத்தது 3வது ரோமன் பாருங்க. சரியா தவறா? தவறு எனில் கூற்றினை திருத்துக. அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்கும் என்பது தவறு. அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா சரி. லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்தது என்பது சரியானது. விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூரப்பார்வை ஏற்படுகிறது என்பது தவறு. விழி லென்ஸின் குவிக்கும் திறன் குறைவதால் தூரப்பார்வை ஏற்படுகிறது என்பதே சரியானது. அடுத்து குவி லென்ஸானது எப்போதும் சிறிய மாயபிம்பத்தையே உருவாக்கும் என்பது சரியானது. அடுத்தது பொறுத்துக பாருங்க. ரெட்டினா என்பது விழித்திரை. கண்பாவை என்பது கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை கண்பாதை. அடுத்து சிலியரி தசைகள் என்பது விழி ஏற்பமைவு திறன் சிலியரி தசைகள். கிட்டப்பார்வை என்பது செய்மை புள்ளி விழியை நோக்கி நகர்தல் கிட்டப்பார்வை. தூரப்பார்வை என்பது அண்மை புள்ளி விழியை விட்டு விலகிச் செல்வது தூரப்பார்வை. அடுத்தது பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றுள் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க. ஃபஸ்ட்டு பாருங்க, கூற்று ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்தால் அடர்வு மிகு ஊடகம், அந்த ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும் என்பது சரியானது. ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளியின் திசைவேகத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும் என்பதும் சரியானது. இதற்கான விடை கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். அடுத்து 2வது வினா, கூற்று விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாடு தோன்றுகிறது என்பது சரி. காரணம் குழி லென்ஸை பயன்படுத்தி கிட்டப்பார்வை குறைபாட்டை சரி செய்யலாம் என்பதும் சரி. இதற்கான விடை கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஆப்ஷன். அடுத்து 3வது பாடம் வெப்ப இயற்பியலுக்கான புக் பேக் வினாக்கள் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு ஒன், பொது வாயு மாறிலியின் மதிப்பு. பொது வாயு மாறிலியின் மதிப்பு 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. அடுத்து 2வது வினா, ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சுழி ஆகும். அடுத்து 3வது வினா, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும்? எக்ஸ் அல்லது -x, y அல்லது -y. ஆ மற்றும் ஆ என்பது சரியான விடை. அடுத்தது 4வது வினா, மூலக்கூறுகளின் சராசரி டேஸ் வெப்பநிலை ஆகும்.
மூலக்கூறுகளின் சராசரி மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றல்களுக்கிடையேயான வேறுபாடு ஆகும். அடுத்த 5வது வினா, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் திசைகள். வெப்ப ஆற்றல் பியிலிருந்து ஏவிற்கும், சியிலிருந்து ஏவிற்கும், சியிலிருந்து பியிற்கும் பரவும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கோடிட்ட இடங்களை நிரப்புல. முதல் வினா பாருங்க, அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு. அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு 6.023 × 10⁻²3 மோல் என்பது ஆகும். அடுத்து 2வது வினா, வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது டேஸ் அளவுகள். வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது ஸ்கேலார் அளவுகள் ஆகும். ஸ்கேலார் அளவுகள். அடுத்து 3வது வினா, டேஸ் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை டேஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. அடுத்து 4வது வினா, பாயில் விதியின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனிற்கு எதிர்தகவில் அமையும். பருமனிற்கு எதிர்தகவில் அமையும். பருமனிற்கு. அடுத்து 3வது, சரியா தவறா. ஃபர்ஸ்ட் வினா பாருங்க, திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது ஏற்படும் தோற்ற விரிவு என்பது இயல்பு விரிவை விட அதிகம் என்பது தவறு. இயல்பு விரிவு என்பது தோற்ற விரிவை விட அதிகம் அப்படிங்கிறதா சரியானதாக இருக்கும். அடுத்து 2வது வினா, ஒரு பொருளில் வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் உயர் வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு பரவும் என்பது சரி. அடுத்து 3வது ஒன், சார்லஸ் விதியின்படி மாறா அழுத்தத்தில் உள்ள வாயுவில் வெப்பநிலை பருமனுக்கு எதிர்தகவில் அமையும் என்பது தவறு. பருமனிற்கு நேர்தகவில் அமையும் என்பதுதான் சரியானதாக இருக்கும். அடுத்தது பொறுத்துக. நீள் வெப்ப விரிவு. நீள் வெப்ப விரிவு என்பது நீளத்தில் மாற்றம். நீள் வெப்ப விரிவு. அடுத்தது பரப்பு வெப்ப விரிவு என்பது பரப்பில் மாற்றம். பரப்பு வெப்ப விரிவு. அடுத்து பரும வெப்ப விரிவு என்பது பருமனில் மாற்றம். பரும வெப்ப விரிவு. அடுத்து வெப்ப ஆற்றல் பரவல் என்பது சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு வெப்பம் பரவும். அடுத்து போல்ட்ஸ்மேன் மாறிலி என்பது 1.381 × 10⁻23 ஜூல் கெல்வின் பவர் -1 என்பதாகும். அடுத்தது பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை எடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. பின்வருவனவற்றுள் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க. இதில் ஃபஸ்ட்டு கூற்று பாருங்க, ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் போது மற்றொரு முனையும் வெப்பமடையும் என்பது சரி. காரணம், வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதியிலிருந்து வெப்பநிலை அதிகமாக உள்ள பகுதிக்கு பரவும். இதற்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா கூற்று சரி, ஆனால் காரணம் சரியில்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம், வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை அதிகமாக உள்ள பகுதியிலிருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதிக்கு பரவும் அப்படிங்கிறதா சரி. அப்போ இதற்கான விடை பார்த்தோன்னா இ ஆப்ஷன். அடுத்து 2வது வினா, கூற்று திட மற்றும் திரவ பொருள்களை விட வாயு பொருட்கள் அதிக அழுத்தத்திற்கு உட்படும் என்பது சரி. காரணம், அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒப்பிடத்தகுந்த வகையில் அதிகம் என்பதும் சரி. இப்போ இதற்கான விடை கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் என்பது சரியான விடை. அடுத்தது 4வது லெசன் மின்னோட்டவியலுக்கான புக் பேக் 1 மார்க்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் வினா, கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் ஆகும் என்பது சரியானது. அடுத்து 2வது வினா, மின் தடையின் எஸ்ஐ அலகு. மின் தடையின் எஸ்ஐ அலகு ஓம் என்பதாகும். அடுத்து 3வது வினா, ஒரு எளிய மின் சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன்? சாவி மூடியிருக்கும் போது மின்சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது என்பது சரியானது. அடுத்து 4வது வினா, கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? கிலோவாட் மணி என்பது மின்னாற்றலின் அலகு கிலோவாட் மணி என்பதாகும். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புகள. முதல் வினா, ஒரு மின்சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக டேஸ் பாய்ந்து செல்லாது. ஒரு மின்சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக
மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது. மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது என்பது சரியான விடை. அடுத்து இரண்டாவது வினா, மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம். மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் மின்தடை என்பது சரியான விடை. அடுத்து மூன்றாவது வினா, வீடுகளில் டேஸ் மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது. வீடுகளில் பக்க இணைப்பு மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது. வீடுகளில் பக்க இணைப்பு மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து நான்காவது வினா, மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின்திறன் ஆகும். அடுத்தது ஐந்தாவது வினா, எல்இடி என்பதன் விரிவாக்கம். எல்இடி என்றால் லைட் எமிட்டிங் டயோடு. எல்இடி என்பதன் விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டயோடு என்பதாகும். அடுத்து மூன்றாவது ரோமன், கீழ்கண்ட கூற்றுகள் சரியா அல்லது தவறா என கூறு. தவறெனில் சரியான கூற்றை எழுதுக. முதல்வன் பாருங்க, திறன் மற்றும் மின்னழுத்தம் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை ஓம் விதி விளக்குகிறது என்பது தவறானது. திறன் அப்படிங்கிறது வராது. மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தம் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை ஓம் விதி விளக்குகிறது. அடுத்து இரண்டாவது வினா, வீட்டு உபயோக மின் சாதனங்களில் குறுக்குத்தட சுற்று ஏற்படும் போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்க பயன்படுவது மின் சுற்று உடைப்பி என்பது சரியானது. அடுத்து மூன்றாவது வினா, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும் ஆகும் என்பது தவறு. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர் என்பதாகும். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர் என்பதாகும். அடுத்து நாலாவது பாருங்க, ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது 1000 கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும் என்பது தவறு. ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது 1 கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும் என்பது சரி. அடுத்தது ஐந்தாவது வினா, 3 மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுபயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும் என்பது தவறு. இது 3 மின்தடைகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து நாலாவது பொறுத்துக. மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். மின் தடை எண்ணின் அலகு ஓம் மீட்டர். மின் திறனின் அலகு வாட். மின்னாற்றலின் அலகு ஜூல் என்பதாகும். அடுத்தது பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. பின்வருவனவற்றுள் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கூற்று பார்க்கலாம். இதில் முதல் வினாவிற்கான கூற்று பாருங்க, உலோக பரப்புடைய மின் கருவிகளில் 3 காப்புரை பெற்ற கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். காரணம், இந்த இணைப்பினால் அதனோடு இணைக்கப்படும் கம்பிகள் சூடுவது தடுக்கப்படும். இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா கூற்று சரியானது, ஆனால் காரணம் சரியல்ல. இ ஆப்ஷன். அடுத்து இரண்டாவது கூற்று, மின்கலத்தோடு இருக்கும் ஒரு சிறிய மின்சுற்றில் மின்கலத்தின் நேர்மின்வாய் பெரும மின்னழுத்தத்தில் இருக்கும் என்பது சரி. காரணம், உயர் மின்னழுத்த புள்ளியை நோக்கி மின்னோட்டம் பாய்ந்து செல்லும் என்பது தவறானது. அப்போ இதற்கான விடையும் கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்து மூன்றாவது வினா, கூற்று எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட சிறந்தது என்பது சரி. காரணம், எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட குறைவான மின்திறனை நுகரும் என்பதும் சரி. அதற்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது பாடம் 5 ஒளியியலுக்கான புக் பேக் வினாக்கள் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை. முதல் வினா பாருங்க, ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர்வுறும் என்பது சரியான விடை. அடுத்து இரண்டாவது வினா, வாயு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் 330 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ். வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ். அடுத்து மூன்றாவது வினா, மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண். மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸ் ஆகும்.
அடுத்து 4வது வினா, காற்றில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ். அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் 330 × √2 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் என்பதாகும். அடுத்து 5வது வினா, 1.25 × 10⁴ ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளியானது 344 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலைநீளம் 0.02752 மீட்டர். அடுத்து 6வது வினா, ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் போது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றமடையும்? வேகம், அதிர்வெண், அலைநீளம். இது எதுவுமே மாற்றமடையாது. அடுத்து 7வது வினா, ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் 500 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன? 25 மீட்டர் ஆகும். குறைந்தபட்ச தொலைவு 25 மீட்டர். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புகள. முதல் வினா பாருங்க. ஒரு துகளானது ஒரு மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது டேஸ் ஆகும். முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது அதிர்வுகள் ஆகும். அதிர்வுகள். அடுத்து 2வது வினா, ஒரு நெட்டலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகள்கள் டேஸிலிருந்து டேஸ் நோக்கி அதிர்வடைகிறது. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிர்வடைகிறது. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிர்வடைகிறது. அடுத்து 3வது வினா, 450 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஊதல் ஒளியானது 33 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை அடைகிறது. கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண் டேஸ் 500 ஹெர்ட்ஸ். 500 ஹெர்ட்ஸ் என்பதாகும். ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ். அடுத்து 4வது வினா, ஒரு ஒளி மூலமானது 40 km/மணி வேகத்தில் 2000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடன் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. ஒளியின் திசைவேகம் 1220 km/மணி எனில் கேட்குனரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண் டேஸ் 2068 ஹெர்ட்ஸ் என்பது சரியான விடை. அடுத்தது சரியா தவறா? தவறு எனில் காரணம் தருக. ஒளியானது திட, திரவ, வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவும் என்பது தவறு. ஒளியானது திட, திரவ, வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவாது என்பது சரி. அடுத்து 2வது வினா, நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் குற்றொளி அலைகள் ஆகும் என்பது சரி. அடுத்து 3வது வினா, ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல என்பது தவறு. ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது என்பதுதான் சரியானது. அடுத்து 4வது வினா, ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் அதிகம் என்பது தவறு. ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் குறைவு என்பதே சரியானது. அடுத்தது பொறுத்துக. குற்றொளி அப்படிங்கிறதுக்கான விடை 10 ஹெர்ட்ஸ் என்பது சரியானது. எதிரொலி என்பதற்கான விடை அல்ட்ராசோனோகிராஃபி எதிரொலி. மீஒலி என்பது 22 kHz. அடுத்து அழுத்தம் மிகுந்த பகுதி இறுக்கங்கள் என்பது சரியானது. அடுத்தது கூற்று காரணம்ல. ஃபர்ஸ்ட் வினா பாருங்க. கூற்று, காற்றின் அழுத்த மாறுபாடு ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் என்பது தவறு. காரணம், ஏனெனில் ஒளியின் திசைவேகம் அழுத்தத்தின் இருமடிக்கு நேர்தகவில் இருக்கும் என்பதும் தவறு. அப்போ இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா கூற்றும் தவறானது, காரணம் ரெண்டுமே தவறானது தான். அடுத்தது 2வது வினா. கூற்று, ஒளி வாயுக்களை விட திடப்பொருளில் வேகமாக செல்லும் என்பது சரி. காரணம், திடப்பொருளின் அடர்த்தி வாயுக்களை விட அதிகம் என்பதும் சரி. இப்போ இதற்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆனால் காரணம் கூற்றிற்கான விளக்கம் அல்ல என்பது வரும். அடுத்தது ஃபிசிக்ஸில் லாஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா அணுக்கரு இயற்பியல். இதற்கான புக் பேக் வினாக்கள் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுல. முதல் வினா பாருங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் என கருதப்படுகிறது. தூண்டப்பட்ட கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம் என கருதப்படுகிறது. ஆ மற்றும் இ. அடுத்து 2வது வினா. கதிரியக்கத்தின் அலகு. கதிரியக்கத்தின் அலகு ரான்ஜன், கியூரி, பெக்ரோல் இது எல்லாமே வரும். இதற்கான விடை இவை அனைத்தும். அடுத்து 3வது வினா. செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர். செயற்கை கதிரியக்கத்தினை ஐரின் கியூரி என்பவர் கண்டறிந்திருப்பார். அடுத்து 4வது வினா. கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும்?
சேய் உட்கருவோட நிறை பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா சிதைவு மற்றும் காமா சிதைவில் மாறாமல் இருக்கும். செகண்டு தேர்டு சரி. அடுத்தது 5வது வினா, புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு டேஸ். புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ரேடியோ கோபால்ட் என்பதாகும். அடுத்து 6வது வினா, காமா கதிர்கள் அபாயகரமானது. காரணம் அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காமா கதிர்கள் அபாயகரமானது, அதற்கான காரணம் மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். அடுத்து 7வது வினா, காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன. காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க காரிய முறைகள் பயன்படுகின்றன. அடுத்து 8வது வினா, கீழ்கண்ட எந்த கூற்றுகள் சரியானவை? கீழ்கண்டவற்றுள் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா துகள்களின் அயனியாக்கும் திறன் அதிகம் என்பதும் காமா கதிர்களின் ஊடுருவு திறன் அதிகம் என்பதும் சரியானது. இதற்கான விடை 2 மற்றும் 4 சரி. அடுத்து 9வது வினா, புரோட்டான் டு புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரு இணைவு என்பதாகும். அடுத்து 10வது, அணுக்கரு சிதைவு வினையில் 6x12 ஆல்ஃபா சிதைவு ZYA எனில் A மற்றும் Z மதிப்பு. A மற்றும் Z மதிப்பு 8 மற்றும் 4 என்பதாகும். அடுத்து 11வது வினா, காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம். காமினி அணுக்கரு உலை கல்பாக்கத்தில் அமைந்துள்ளது. கல்பாக்கம். அடுத்து 12வது வினா, கீழ்கண்ட எந்த கூற்றுகள் சரியானவை? இதில் பார்த்தோம் அப்படின்னா அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும் என்பதும் அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும் என்பதும் சரியானது. இதற்கான விடை 1 மற்றும் 2 சரி. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புகளை. முதல் வினா பாருங்க. ஒரு ராஞ்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் டேஸ் சிதைவிற்கு சமமாகும். 2.58 இன்ட்டு 10⁻⁻4 கூலும் பர் கிலோகிராம் என்ற சிதைவிற்கு சமமாகும். அடுத்து 2வது வினா, பாசிட்ரான் என்பது எலக்ட்ரானின் எதிர் துகள்கள் என்பதாகும். பாசிட்ரான் என்பது ஓர் எலக்ட்ரானின் எதிர் துகள் ஆகும். அடுத்து 3வது வினா, இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப்பு. இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப்பு இரும்பு 59 என்பது சரியான விடை. அடுத்தது 4வது வினா, ஐசிஆர்பி என்பதன் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. ஐசிஆர்பி என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடக்ஷன் என்பதாகும். ஐசிஆர்பி என்பதன் விரிவாக்கம். ஸோ இதை ரைட் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடக்ஷன். அடுத்தது 5வது வினா, மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது டோசிமீட்டர் என்பதாகும். அடுத்து 6வது வினா, டேஸ் அதிக ஊடுருவு திறன் கொண்டவை. காமா கதிர்கள் என்பது அதிக ஊடுருவு திறன் கொண்டவை. காமா கதிர். அடுத்து 7வது, ZYA implies Z+1YA plus X எனில் X என்பது பீட்டா ஆகும். அடுத்து ZXA gives ZYA. இந்த வினை டேஸ் சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. காமா சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. அடுத்து 9வது வினா, ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் டேஸ் ஜூல். 3.814 இன்ட்டு 10⁻⁻12 ஜூல் ஆகும். அடுத்தது 10வது வினா, அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது டேஸ் கெல்வின் என்ற அளவில் இருக்கும். 10⁻7 முதல் 10⁻10 கெல்வின் வரை அளவில் இருக்கும். அடுத்தது 11வது வினா, வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு பாஸ்பரஸ் 32 ஆகும். பாஸ்பரஸ் 32 ஆகும். அடுத்து 12வது வினா, கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100R என்ற அளவில் உள்ளபோது அது டேஸை உண்டாக்கும். இரத்த புற்றுநோயை உண்டாக்கும். அடுத்தது பொறுத்துக.
பிஏஆர்சி என்பது மும்பை. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூரில் அமைந்துள்ளது. IGCAR என்பது கல்பாக்கம். இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை அப்சரா ஆகும். அடுத்தது இரண்டாவது பொறுத்துக பாருங்க. எரிபொருள், இதில் யுரேனியம் என்பது எரிபொருள், தனிப்பான் என்பது கனநீர், குளிர்விப்பான் என்பது காட்மியம் கதிர்கள், தடுப்புரை என்பது காரியம். அடுத்தது மூன்றாவது சாடிஃபசன் என்பது இடப்பெயர்ச்சி விதி. ஐரின் கியூரி என்பது செயற்கை கதிரியக்கம். ஹென்றி பெக்ரோல் என்பவர் இயற்கை கதிரியக்கம். ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டீன் என்பவர் நிறையாற்றல் சமன்பாடு. அடுத்த பொறுத்துக பாருங்க. கட்டுப்பாடற்ற தொடர்வினை என்பது அணுகுண்டு. வளமை பொருள்கள் என்பது உற்பத்தி உலை. கட்டுப்பாடான தொடர்வினை என்பது அணுக்கரு உலை. இணைவு வினை என்பது ஹைட்ரஜன் குண்டு. அடுத்த பொறுத்துக பாருங்க. Fe59 என்பது இரத்த சோகை. அயன் 131 என்பது தைராய்டு நோய். சோடியம் 24 என்பது இதயத்தின் செயல்பாடு. கார்பன் 14 என்பது படிமங்களின் வயது. அடுத்தது சரியா தவறா? தவறு எனில் கூற்றினை திருத்துக. புளூட்டோனியம் 239 பிளவுக்கு உட்படும் பொருளாகும் என்பது சரி. அடுத்தது இரண்டாவது வினா பாருங்க. அணு எண் 83க்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு இணைவிற்கு உட்படும் என்பது தவறு. அணுக்கரு பிளவிற்கு உட்படும் என்பதுதான் சரியானது. அணுக்கரு இணைவு என்பது அணுக்கரு பிளவினை விட அபாயகரமானது ஆகும் என்பது சரி. அடுத்து நான்காவது வினா. அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் 238 எரிபொருளாக பயன்படுகிறது என்பது தவறு. யுரேனியம் 235 அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த ஐந்தாவது வினா. அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லை எனில் அது அணுகுண்டாக செயல்படும் என்பது தவறு. தனிப்பான்கள் அப்படிங்கிறது கிடையாது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா கட்டுப்படுத்தும் சுழி இல்லை எனில் அது அணுகுண்டாக செயல்படும், தனிப்பான்கள் வராது. அடுத்த ஆறாவது வினா. அணுக்கரு பிளவின் போது ஒரு பிளவில் சராசரியாக 2 அல்லது 3 நியூட்ரான்கள் உற்பத்தியாகும் என்பது சரி. ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் சமன்பாடு அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு ஆகியவற்றில் பயன்படுகிறது என்பதும் சரி. அடுத்தது கீழ்கண்டவற்றை சரியான வரிசையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஊடுருவு திறனின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுதுக. ஃபஸ்ட்டு காமா கதிர்கள், செகண்டு பீட்டா கதிர்கள், தேர்டு ஆல்ஃபா கதிர்கள், கடைசியாக காஸ்மிக் கதிர்கள். அடுத்து இரண்டாவது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஸோ ஆண்டுகள் என்னென்னு சொல்கிறேன், அதைப்படி வரிசைப்படுத்திக்கங்க. அணுக்கரு உலை 1942, கதிரியக்கம் 1896, செயற்கை கதிரியக்கம் 1934, ரேடியம் கண்டுபிடிப்பு 1898. அடுத்தது தொடர்புபடுத்தி விடை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் தன்னிச்சையான உமிழ்வு இயற்கை கதிரியக்கம், தூண்டப்பட்ட உமிழ்வு என்பது செயற்கை கதிரியக்கம். தூண்டப்பட்ட உமிழ்வு என்பது செயற்கை கதிரியக்கம். செகண்ட் ஒன் அணுக்கரு இணைவு என்பது உயர் வெப்பநிலை, அணுக்கரு பிளவு என்பது அறை வெப்பநிலை. அணுக்கரு பிளவு என்பது அறை வெப்பநிலை. அடுத்து மூன்றாவது வேளாண் விளைச்சல் அதிகரிப்பு ரேடியோ பாஸ்பரஸ், இதயத்தின் சீரான செயல்பாடு என்பது சோடியம் 24. நாலாவது மின்புலத்தால் விளக்கம் ஆல்ஃபா கதிர், சுழி விளக்கம் என்பது காமா கதிர். சுழி விளக்கம் என்பது காமா கதிர். ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருக்க எல்லா லெசனுக்கான புக் பேக் வினாக்கள் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் கெமிஸ்ட்ரிக் பார்க்கலாம். தேங்க்யூ.